ஓசூர் அருகே மாநில எல்லையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கர்நாடகா தலித் அமைப்புகள் சாலை மறியல் போராட்டம். அண்மையில் சென்னையில் PSP மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் கர்நாடக மாநில தலித் அமைப்புகளின் கூட்டமைப்பான பீமா கூட்டமைப்பினர் சார்பில் தமிழக எல்லையில் முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாநில எல்லையான ஜூஜுவாடி பகுதியை நோக்கி பீமா கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஸ்ரீ ஹெப்பால வெங்கடேஷ் தலைமையில் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தலித் சமுதாய மக்கள் தமிழகத்திற்குள் நுழைந்த முற்றுகையிட முயன்றவர்களை கர்நாடக மாநில போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தலித் தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலைகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு தமிழக அரசு 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், தலித்துகளுக்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலித் மோதல்கள் குழு பீமாவத் ஸ்ரீ கே மாரியப்பா, மாநில தலைவர் கர்நாடகா ஜனதாதள சங்கத்தின் ஸ்ரீ முனியாஞ்சினப்பா, மாநில தலைவர் வீராஜா விடுதலை இயக்கம் சுவாம பீமா ஸ்ரீ எச் மாரப்பா, மாநில தலைவர் தலித் சங்கர்ஸ் சமிதி ஸ்ரீ KC நாகராஜ், மாநில தலைவர் இந்திய பழங்குடியினர் காவல் ஓய்வு திரு பெலத்தூர் வெங்கடேஷ், மாநில தலைவர் கர்நாடகா குடியரசுக் கழகம் ஸ்ரீ காடுகோடி சென்னப்பா, மாநில தலைவர் கர்நாடகா தலித் செயல் மன்றம் ஸ்ரீ ஏ ராஜ், மாநில தலைவர் கர்நாடகா தலித் மோதல் குழு பீமா கார்ஜனே, ஸ்ரீ கங்கண்ணா M, மாநில தலைவர் தலித் மோதல் குழு ஸ்ரீ M முருகன், மாநில தலைவர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் சேவா சமிதி ஆர் ஸ்ரீ லக்ஷ்மணா, தலைவர் பதவி உயர்குழு ஸ்ரீ கோவிந்தராஜு, ஸ்ரீ மாரி, ஸ்ரீ சந்துரு, திரு ராஜேஷ், விவேக் நகர் ஏ ஸ்ரீமதி சகுந்தலம்மா, மாநில தலைவர் கர்நாடகா பெண்கள் தலித் அமைப்பு ஸ்ரீமதி ரேணுகா, மாநில மகளிர் பிரிவு ஸ்ரீ பத்தலமேரியு, மாநில தலைவர் தலித் மோதல் குழு சித்தலிங்கப்பா, கர்நாடகா ஜனதளவின் சங்கத்தின் அமைப்பு செயலாளர் திரு SK வெங்கடேஷ், மாநில செயல் தலைவர் தலித் மோதல் குழு பீமா சக்தி ஸ்ரீ பாலித்திகான், சிறுபான்மை கான்ஸ்ட் ஸ்ரீ C அசோக், தலித் ஒன்றிய குழு திரு நரசிம்மண்ணா, K கொல்லஹள்ளி, V ராஜகுமார், சிவகுமார், தலித் தலைவர் ஸ்ரீ AC கிருஷ்ணமூர்த்தி, மாநில தலைவர் RTS VV ஸ்ரீ M ஸ்ரீனிவாஸ், அலுவலக செயலாளர் பீமா கூட்டமைப்பு ஸ்ரீ K கர்நாடகா தலித் பிற்படுத்தப்பட்டோர் ஒருங்கிணைந்த வளர்ச்சி சங்கத்தின் மாநில தலைவர்கள் உட்பட கூட்டமைப்பினரின் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ರಾಮಚಂದ್ರನ್. ನಾವು ತಮಿಳುನಾಡು ಮತ್ತೆ ಕರ್ನಾಟಕದ ಜನ ಕಿತ್ತಾಡುವಂತ ಜನ, ಆದರೆ ಇವತ್ತು ನಾವು ಒಬ್ಬ ಹಿರಿಯ ಹೋರಾಟಗಾರರಾದಂತ ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ನ 5ನೇ ತಾರೀಕು ತಮಿಳುನಾಡಿನ ರಾಜಧಾನಿಯಾದಂತ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಆತ ಅವರ ಸಹಪಾಠಿಗಳ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದ್ವಿಚಕ್ರ ವಾಹನಗಳಲ್ಲಿ ಬಂದಂತ ಜನ ಸುಮಾರು 6 ಜನ ಅಂತ ನಾನಂತೂ ಭಾವಿಸ್ತೇನೆ, ಏಕಾಏಕಿ ಒಂದು ಸಣ್ಣ ಗಲ್ಲಿಯಲ್ಲಿ ನುಗ್ಗಿ ಅವ್ರನ್ನ ಮರ್ಡರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ
ಏನು ನಾವು ದಲಿತರು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಇರಬೇಕಾ ಬೇಡವಾ ಅನ್ನೋದು ಇವತ್ತಿನ ದಿನ ನಮ್ಮನ್ನು ಕಾಡ್ತಾ ಇದೆ. ನಾವು ಈ ಮೊದಲಿದ್ದಂತ ಸರ್ಕಾರಗಳು ದಲಿತ ವಿರೋಧಿ ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸ್ತವೆ, ಈ ಸರ್ಕಾರಗಳು ತೊಲಗಬೇಕು ಅಂತ ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಭಾವಿಸಿದ್ವು. ಈಗ ನಮ್ಮದೇ ಆದಂತ DMK ಸರ್ಕಾರ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಬಯಸ್ತಾ ಇದ್ವು, ಏನು ನಾವು ದ್ರಾವಿಡ ಸಂಸ್ಕೃತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಂತ, ನಾವು ದಲಿತರೆಲ್ಲವೂ ಕೂಡ ದ್ರಾವಿಡ ಸಂಸ್ಕೃತಿಯಿಂದ ಬಂದಂತ ಜನ, ನಾವು ಏನು ನಮ್ಮದೇ ಪಕ್ಷ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ನಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ನಾವಂತೂ ಭಾವಿಸಿದ್ವು. ಇವತ್ತು ನಮ್ಮದೇ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ದಲಿತರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. ಅದು ರಾಜಧಾನಿಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಘಟನೆ, ಎಲ್ಲೋ ಗಡಿ ಭಾಗದಲ್ಲಿ ಬಾರ್ಡರಲ್ಲಿ ನಡೆದಿದೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಏನೋ ಆಗಿರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ರಾಜಧಾನಿಯಲ್ಲಿ ದಲಿತರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. ಒಬ್ಬ ಲೀಡರು, ಒಬ್ಬ ಮಹಾನ್ ನಾಯಕ, ಕಾನೂನಿನ ತಜ್ಞ ಕೂಡ, ಈತ ಒಬ್ಬ ಅಡ್ವೊಕೇಟ್, ಹೈಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಜನ ಸಹಪಾಠಿಗಳನ್ನ ಈತನ ತಯಾರು ಮಾಡಿ ಬಡ ಜನರಿಗೆ ಕಾನೂನು ನೆರವನ್ನ ಒದಗಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾಮಾಣಿಕ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದಂತ ನೇರ ದಿಟ್ಟ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಇವತ್ತು ಕೊಂದಾಕಿದ್ದಾರೆ ಇಡೀ ದೇಶ. ನಾವಿವತ್ತು ಮೋದಿಯಿಂದ ಹಿಡಿದು ತಮಿಳುನಾಡಿನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ತನಕ ಹೇಳೋದಿಷ್ಟೇ, ಈ ದೇಶದಲ್ಲಿ ದಲಿತರು ಏನು ಸ್ವಾಮಿ ಅಂತ. ನಾವು ಮನುಷ್ಯ ಅಥವಾ ಪ್ರಾಣಿಗಳ? ನಾವು ಮನುಷ್ಯವಾಗಿದ್ರೆ ನಮ್ಮ ತಾತ ಬರೆದಂತ ಸಂವಿಧಾನ, ಏನು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ನೆರಳಲ್ಲಿ ನಾವಿವತ್ತು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಉಸಿರಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅನ್ನ ತಿಂತಾ ಇದ್ದೇವೆ, ಪ್ಯಾಂಟ್ ಹಾಕಿದ್ದೇವೆ, ಚಪ್ಪಲಿ ಹಾಕಿದ್ದೇವೆ. ಅಂತ ಮಹಾನ್ ನಾಯಕ ನಮಗೆ ಹಕ್ಕನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆ ಹಕ್ಕಿದ್ರೂ ಕೂಡ ಇವತ್ತು ನಾವು ನಾಯಿ ನರಿ ಪ್ರಾಣಿಗಳಿಗಿಂತ ಕಡೆಯಾಗಿ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸ್ವಾಮಿ, ನಮಗೇನಾದ್ರೂ ನಮ್ಮ ಹಕ್ಕನ್ನ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಸರ್ಕಾರಗಳಿಗೆ ಪಾಠ ಕಲಿಸೋ ಕೆಲಸನ ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಮೋದಿ ಕೂಡ ಅಪ್ಪಟ ದಲಿತ ವಿರೋಧಿ. ಇವತ್ತು ಸಂವಿಧಾನನ ಬದಲಾವಣೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಜನ ಪಾಠ ಕಲಿಸಿದ್ದಾರೆ. ಈ ಕೂಡಲೇ ಅವರನ್ನು ತಮಿಳುನಾಡಿಂದ ಗಡೀಪಾರು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಯಾವನೇ ಆಗಿರಲಿ ಅವನು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆರ್.ಎಂ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಬಗ್ಗೆ ದೊಡ್ಡ ಮಟ್ಟದ ಹೋರಾಟ ರೂಪಿಸಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಈ ಮೂಲಕ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಜೈ ಭೀಮ್. KC ನಾಗರಾಜ್ ಅಂತ, ಭೀಮಾ ಸಂಘಟನೆಗಳ ಮಹಾ ಒಕ್ಕೂಟದ ಯುವ ಘಟಕದ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷ. ತಮಿಳುನಾಡಿನ BSP ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಆರ್.ಎಂ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರ ಕೊಲೆ ಅತ್ಯಂತ ದಾರುಣವಾಗಿರುವಂಥದ್ದು. ಈ ಕೊಲೆ ಮಾಡಿದಂಥ ಏನು 6 ಜನ ಇದ್ದಾರೆ, ಈ 6 ಜನ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಇದರ ಹಿಂದೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹುನ್ನಾರ ನಡೆದಿದೆ, ಇದರ ಹಿಂದೆ ಬೇರೆ ಬೇರೆ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ ಈ ತನಿಖೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪೊಲೀಸ್ನವರೇ ಇವತ್ತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡಿನ ಪೊಲೀಸ್ನವರೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, 6 ಜನರಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎನ್ಕೌಂಟರ್ ಮಾಡಿರುವಂತ ಒಂದು ಉದ್ದೇಶ, ಅದ್ರ ಹಿಂದೆ ಇರತಕ್ಕಂತ ಉದ್ದೇಶ ಏನು, ಅದ್ರ ಹಿಂದೆ ಇರತಕ್ಕಂತ ಹುನ್ನಾರ ಏನು ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಮೇಲ್ನೋಟಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. ಈ ಒಂದು ಕೊಲೆನಲ್ಲಿ DMK ಸರ್ಕಾರ, ಸ್ಟಾಲಿನ್ ಸರ್ಕಾರ ಕೈವಾಡ ಇದೆ ಅಂತೇಳಿ ನಮ್ಗೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ 2011ರಲ್ಲಿ ಆರ್.ಎಂ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರು ಸ್ಟಾಲಿನ್ ವಿರುದ್ಧವಾಗಿ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡಿದ್ರು. ಆ ಒಂದು ದುರುದ್ದೇಶ ಇಟ್ಕೊಂಡು ಸ್ಟಾಲಿನ್ ಅವರೇ ಯಾಕೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪ್ರಶ್ನೆ ಆಗಿದೆ. ಇವತ್ತು ಏನು 2 ತಿಂಗಳ ಹಿಂದೆನೆ ಆರ್.ಎಂ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರ ಕೊಲೆ ಆಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ ಏನು ಸಂಚು ನಡೆಸ್ತಾ ಇದ್ರ ಕೊಲೆಗಡಕರು. ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ರಿಪೋರ್ಟ್ DMK ಸರ್ಕಾರದ, ತಮಿಳುನಾಡಿನ ಸರ್ಕಾರದ ಇಂಟೆಲಿಜೆನ್ಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಕತ್ತೆ ಕಾಯ್ತಾ ಇದೆಯಾ? ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಇದಾಗಿದೆ. ಇವತ್ತು ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕೊಲೆಗಳು, ಅತ್ಯಾಚಾರಗಳು ದಲಿತರ ಮೇಲೆ ಆಗ್ತಾ ಇದೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ. ಅಂದ್ರೆ ಒಂದು ದ್ರಾವಿಡ ಸಿದ್ಧಾಂತ ಇರತಕ್ಕಂಥ ನಾಡಲ್ಲಿ ದಲಿತರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ಅತ್ಯಂತ ಪ್ರಭಾವಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಹುಜನ ಸಮಾಜ ಪಕ್ಷದ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆರ್.ಎಂ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವ್ರನ್ನೇ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವತ್ತು ಸಾಮಾನ್ಯ ಜನರ ಗತಿ ಏನು? ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನಸಾಮಾನ್ಯರ ಗತಿ ಏನು? ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ಬದುಕಿದೆಯಾ ಅಥವಾ ಸತ್ತೋಗಿದೆಯಾ ಅಂತೇಳಿ ಕರ್ನಾಟಕದ ಭೀಮಾ ಸಂಘಟನೆಗಳ ಮಹಾ ಒಕ್ಕೂಟದ ವತಿಯಿಂದ ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಇವತ್ತು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ತಮಿಳುನಾಡಿನ ಸರ್ಕಾರಕ್ಕೆ. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಏನು ಇವತ್ತು ದಲಿತ ವಿರೋಧಿ ನೀತಿಗಳನ್ನ ಏನು DMK ಸರ್ಕಾರ ಅನುಸರಿಸ್ತಾ ಇದೆ ಅಂತೇಳಿ ನಮಗೆ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಮುನ್ನಡೆದ್ರೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಟಾಲಿನ್ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಾವು ಬುದ್ಧಿ ಕಲಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. ತಮಿಳುನಾಡಿನಿಂದ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಯಾವ ಬಸ್ಸುಗಳನ್ನ ಬಿಡದೇನೆ ತಡೆ ಹಿಡಿದು ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇಡೀ ದೇಶ ನೋಡುವಂತ ಒಂದು
ಒಂದು ವಾತಾವರಣವನ್ನ ನಾವು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತಹ ದಲಿತ ಪರ ಸಂಘಟನೆಗಳು, ಪ್ರಗತಿಪರ ಸಂಘಟನೆಗಳು ಒಟ್ಟುಗೂಡಿ ಅವ್ರಿಗೆ ಪಾಠ ಕಲಿಸಬೇಕಾಗುತ್ತೆ. ಇವತ್ತು ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರು ನಮ್ಮನ್ನ ಅಗಲಿದ್ದಾರೆ. ಅವರ ಸಿದ್ಧಾಂತಗಳು, ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ಸತ್ತಿಲ್ಲ. ಒಂದು ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇವತ್ತು ಸತ್ರೆ 100 ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇವತ್ತು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡಿನಾದ್ಯಂತ ಅವರ ಏನು ಕೊಲೆಗಡಕರಿದ್ದಾರೆ, ಆ ಕೊಲೆಗಡಕರನ್ನ ಬಂಧಿಸಿ ಗೂಂಡಾ ಆಕ್ಟ್ ಅಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಬಂಧಿಸಿ ಗಡಿಪಾರು ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಇವತ್ತು ಒತ್ತಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬುದ್ಧ ಬಸವ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಅವರ ಆ ದುಃಖವನ್ನ ಭರಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಕೊಡ್ಲಿ. ಏನು DMK ಸರ್ಕಾರ, ಆ DMK ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನೈತಿಕತೆ ಇದ್ರೆ ಇವತ್ತು ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ 2 ಕೋಟಿ ಪರಿಹಾರವನ್ನ ಕೊಡಬೇಕು. ಯಾರು ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಕುಟುಂಬ ಇದೆ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ 2 ಕೋಟಿ ಪರಿಹಾರನ್ನ ಕೊಡಬೇಕು. ಮತ್ತೆ ಈ ಕೇಸನ್ನ CBI ತನಿಖೆಗೆ ವಹಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಒತ್ತಾಯ ಇದೆ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರಕ್ಕೆ. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸರ್? KC ನಾಗರಾಜ್ ಅಂತ, ಯಾವ ಪೋಸ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ? ಭೀಮಾ ಸಂಘಟನೆಗಳ ಮಹಾ ಒಕ್ಕೂಟದ ಯುವ ಘಟಕದ ಅಧ್ಯಕ್ಷ. என் பேர் மாரி SM மாரின்ட்டு. நான் முற்போக்கு கர்நாடக கட்டட தொழிலாளர் மற்றும் இதர தொழிலாளர் யூனியனுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒரு அரசியல் கொலை. இது அவ்வளோ ஈஸியா நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஒரு பலசாலி கூட. அவருடைய அரசியலுடைய பேச்சு வார்த்தை கூட எதிரிகளுக்கு குண்டு பாயிற மாதிரி தாக்கும். அவரு பேசின பேச்சு கூட இன்னைக்கு நிறைய மீடியாக்கள்ல பார்க்கலாம். அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு நாம இந்த இடத்துல நின்று பேசுறோம்னா, நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன்னா அது அம்பேத்கருடைய ஓட்டுரிமை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. நமக்கு அந்த உரிமை கொடுக்கலனாக்கா இன்னைக்கு நாம இங்க கூட நிக்க முடியாது, அந்த சூழல்ல இருக்கிறோம். இங்க திராவிட நாடு, திராவிட கட்சி அப்படின்னு பெருமைக்கு பேசிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திராவிட என்ற பேரை சொல்லி ஆதி திராவிட மக்களை கொன்னு கூச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க திராவிட இனம்னு சொல்லி நம்ம நம்புறதுக்காவது இதோடைய ஆம்சாங்குடைய போராட்டம், ஆம்சாங்குடைய பேச்சு, அவர் உரை நடை எல்லாமே ஒரு பலமான ஒரு அரசியலா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. எதிரிகள் இந்த ஆம்சாங் வளர்ந்தா நமக்கு எங்க அடி விழுந்துருமோன்னு பயந்து இன்னைக்கு அந்த அவருக்கு 7 பேரை வச்சு கொலை செய்திருக்காங்க. இது இந்த கொலையினுடைய பின்னணி CBI தணிக்கை ஆகணும். CBI தணிக்கை ஆகி அந்த 7 பேரையும் நாடு கடத்தணும். அதுக்கான உடந்தையான அரசியல் கட்சிகள், தனிநபர்கள் அவங்க இருந்தாங்க, அவங்க மேல கூட இந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் ஆம்சாங்குடைய நாங்க நின்று இந்த போராட்டத்துக்கான ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆகையால நண்பர்களே, தாய்மார்களே, ஆம்சாங்க்கு வந்த நிலைமை எங்கெல்லாம் போராடி கொண்டு இருக்கின்றார்களோ இளைஞர்கள், அவர்களுக்கு வரக்கூடாது. இது எதனால வருதுன்னா, போராடுற சக்தியுடைய குரல் வலையை நெருக்கிறது. இது நீங்க முன்னுக்கு போராடி வந்துடக்கூடாது, நீங்க அடிமையாகவே இருக்கிறதுக்கான பழகிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இது. ஆகையால தமிழ்நாடு அரசுக்கு எங்க கூட்டத்தின் வாயிலாக ஒரு எச்சரிக்கை விடுறோம். நாளைக்கு இது தொடரவே கூடாது. அப்படி தொடர்ந்தால் நாங்க மீண்டும் மீண்டும் கொதித்து எழுந்து போராடி உங்களுடைய அரசையே கூட கவிழ்க்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். இது மறந்துடக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் இதை கண்டிப்பாக இதை சரியான முறையில் திசைக்கு எங்கும் திருப்பாமல் முன்னெடுத்து செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னாக்கா, ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் பண்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீ குற்றவாளின்னு நிரூபிச்ச உடனே அந்த குற்றவாளியை கைது பண்ணணும், ஒண்ணு நாடு கடத்தணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். என்கவுண்டர் பண்ற அளவுக்கு அந்த நபர் என்ன அப்படி செய்துட்டாரு? அது அரசியல் நோக்கம் என்ன? இது ஒரு அரசியல் நோக்கமா தான் நான் கருதுறேன். எனக்கு பேச வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுடைய உதவிக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.